இந்த நாளில கூட கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாள்ல கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்தின் கடைசி தினங்களுக்குள்ள வந்திருக்கிறோம். இனி 2 நாள், 2, 3 நாள்ல இந்த மாசம் முடிய போகுது. இந்த மாதம் முழுவதுமாய் கடந்த 5 மாதங்கள் கண்மணி போல் பாதுகாத்துக் கொண்ட 6வது மாதத்தை காண செய்த 6வது மாதத்துல இவ்வளோ நாள் கர்த்தர் நம்மளை வழிநடத்தி வந்த தயவுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம நன்றி செலுத்தலாம். இந்த மாதத்தின் கடைசி தினங்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாள்ல கர்த்தர் நம்ம கூட பேச போகிற வார்த்தை சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது 8வது வசனம். சகரியா 2வது அதிகாரம் 7வது 8வது வசனம். பாபிலோன் குமாரத்தியினிடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எல்லாத்துக்கும் மகிமை நம் வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும் என்ற ஆசை, நம் வாழ்க்கையிலே மகிமை ஒன்றை நாம் காண வேண்டும், மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை. நம் படிப்புல, நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்ம வாழ்க்கையில, நம்ம செய்யற ஊழியத்துல ஒரு மகிமை வேணும், ஒரு விளைவை நான் பார்க்க வேண்டும், ஏதோ ஒரு மகிமையை என் கண்கள் காண வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்படுகிறோம், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். இந்த கால வேளையில உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பா என் மகிமை இழந்து காணப்படுகிறோம், எங்க குடும்பத்துல ஒரு மகிமை, என் வீட்டுல ஒரு மகிமை, என் வாழ்க்கையில ஒரு மகிமை, ஊழியத்துல ஒரு மகிமை, அந்த மகிமையை மனிதர்களால் கொடுக்க முடியாத ஆண்டவரே, நீர்தான் அந்த மகிமை எனக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட அந்த கால வேளையில வந்திருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு பேசி உங்களை தைரியப்படுத்துகிற வார்த்தை, பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே. சியோனோ கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய குமாரத்தி. அவள் குடியிருக்கிறது எந்த இடத்துல? பாபிலோன் குமாரத்தியின் இடத்தில் குடியிருக்கிறாள். அப்படிப்பட்ட சியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பாபிலோன் குமாரத்தியினிடத்தில் குடியிருக்கிற சியோனே, நீ உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு உனக்கு மகிமை உண்டாகும். பிற்பாடு உனக்கு மகிமை உண்டாகும். நீ விடுவித்துக் கொண்டால், நீ இருக்கிற இடத்திலிருந்து விடுவித்துக் கொண்டால், நீ செய்கிற காரியத்திலிருந்து உன்னை விடுவித்துக் கொண்டால், நீ எந்த இடத்துல இருந்து நீ சிக்கி கொண்டிருக்கிற அந்த இடத்துல இருந்து உன்னை விடுவித்துக் கொண்டால், உன் வாழ்க்கையிலே பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு திருவுளம் பற்றுகிறார். உங்களுக்கு இந்த கால வேளையில கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆவியானவர் தாம் இந்த வார்த்தையின் மூலமாய் நம் மத்தியிலே இடைப்படுவாராக. எந்த இடத்துல எல்லாம் நம்ம நம்மனால மகிமையை நம் காணப்பட முடியலேன்னு சோர்ந்து போயிருக்கிறோமோ, அதுல எல்லாம் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, நீ விடுவித்துக்கொள், உன் வாழ்க்கையிலே மகிமை உண்டாகும். ஏதோ ஒரு இடத்துல பாபிலோன் குமாரத்தினுடைய வாழ்க்கை நம் வாழ்க்கையில இருக்கலாம். பாபிலோன் குமாரத்தி ஒரு பாபிலோன் அப்படின்னாலே பாவ பாவத்தை சொல்லுகிற ஒரு ஒரு பெயர்னு சொல்லலாம். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு 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 ஜனம் இருக்கிற இடம், கர்த்தருக்கு பிரியமில்லாத சந்ததி பாபிலோன். அவர்கள் அவர்கள் அந்த பட்டணத்துலதான் கொண்டு போய் தானியேல் கூட இருந்த நண்பர்கள் எல்லாத்தையும் அடிமையாய் வைத்திருந்தாங்க. நேபுகாத் நேச்சார் ஆண்ட பகுதி பாபிலோன். அவன் உண்டாக்கின அவன் சொல்ற உண்டாக்கின பாபிலோன் அல்லவான்னு கூட சொல்றான். இப்படி அந்த அவங்களாம் கர்த்தரை அறியாதவர்கள், கர்த்தரை விட்டு தூரம் இருக்கிறவர்கள், இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிற அந்த பகுதியின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே. இன்னைக்கு நாம அவருடைய பிள்ளையா இருக்கலாம். சியோன்றது அவருடைய பிள்ளை, அவருடைய ஜனம், அவருடைய ஜனத்துடைய பெயர். ஆனா அந்த ஜனம் எங்க இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவருடைய பிள்ளைதான், அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைதான். ஆனா அந்த பிள்ளை எங்க இருக்கிறது? அது இஸ்ரவேல் இடத்துல இருக்கிறதா, இல்ல பாபிலோன் இடத்தில் குடியிருக்கிறதா? பெயர் சியோன் என்று வைத்துக்கொண்டு அது எந்த இடத்துல இருக்கிறது? கர்த்தருடைய தரிசனம் கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிட்டு எந்த இடத்துல பாபிலோன் குமாரத்தின் இடத்துல, எந்த இடத்துல சியோன் விடுவித்துக் கொள்ளாம இருக்கிறது? இன்னைக்கு அந்த காலவேளையில ஆண்டவர் சொல்ல, நீ உன்னை விடுவித்துக்கொள், அப்பொழுது பிற்பாடு மகிமை உண்டாகும். சத்ருவின் கையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறாயா? உன்னை விடுவித்துக்கொள், அப்பொழுது உனக்கு மகிமை உண்டாகும். ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, நாவுகள் கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதா? உன்னை விடுவித்துக்கொள், அப்பொழுது உனக்கு மகிமை உண்டாகும். எங்க விடுவிக்கப்பட முடியாத சூழ்நிலை? இந்த காலவேளையில குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரத்தியே, நீ பாபிலோன் இடத்திலிருந்து உன்னை விடுவித்துக் கொண்டு அவர் பக்கமாய் திரும்பு, அப்பொழுது அவர் உன்னை உயிர்ப்பிப்பார், உனக்கு மகிமையை உண்டாக்கி தருவார். பிற்பாடு அவர்களுடைய வாழ்க்கையிலே மகிமை உண்டாகும். ஆண்டவரே, எனக்கு மகிமை வேணும்பா, எனக்கு மகிமை வேணும்பா, உன்னை விடுவித்துக்கொள், அவர் சமூகத்துல உன்னை திருப்பிக்கொள், உன் வாழ்க்கையிலே
மகிமை உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரு. ஏ ஏலியுடைய மகன்கள் ஓப்ரி, பினகாஸ், ஏலி இவர்கள் எல்லாம் உடன்படிக்கை பெட்டியை காத்துக்கொள்ள தவறினபடினாலே அந்த பெட்டி பிடிபட்டது. இவர்கள் எல்லாம் மரித்து போனார்கள். மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. மகிமை எப்பொழுது வந்தது? அவர்கள் அந்த 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 ஜனங்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து தங்களை விடுவித்து கொண்ட பொழுது அந்த பெட்டி மறுபடியும் வந்தது. எந்த இடத்துல அவங்க அப்படி தங்களுடைய வாழ்க்கைய கர்த்தருக்கு நேரா திருப்பினாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இங்க நீங்க இந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, பெட்டி பிடிக்கப்பட்டது. தேவன் இஸ்ரவேலை விட்டு மகிமை விலகி போயிற்று அப்படின்னு சொல்லி 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 22வது வசனத்துல சொல்லப்படுகிறது. மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. பெட்டி பிடிக்கப்பட்டது. இப்ப மறுபடியுமா அந்த பெட்டி வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, எதனால அந்த பெட்டி போச்சோ அந்த அந்த காரியம் அதெல்லாம் நடக்கணும், அதெல்லாம் மாறணும். அதெல்லாம் நடக்க பாருங்க. 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தை எடுத்து வாசித்தோம் என்று சொன்னால், அந்த பெட்டி இருக்க வேண்டிய இடத்தை விட்டு அது கொண்டு போகப்பட்டு கீரியாத் யாரீமின் மனுஷர்களிடத்திலே வந்து கர்த்தருடைய பெட்டி எடுத்து மேட்டின் மேல் வைக்க அபினதாபின் வீட்டிலே வைக்கிறார்கள். அவன் குமாரனாகி எலியேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். அந்த இடத்துல அநேக நாட்கள் இருக்கிறது. கர்த்தர் அவர்கள் இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாம் அந்த பெட்டியை நினைத்து மகிமையானவரை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் நோக்கி, உங்களுக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இஸ்ரவேல் குமாரர்களாய் இருக்கலாம். ஆனால் நீங்கள் யாரிடம் குடியிருக்கிறீர்கள் என்று ரொம்ப முக்கியம். நீங்கள் இஸ்ரவேல் குமாரர்களாய் இருந்தும் நீங்கள் பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிறவர்களாய் இருந்தால் பெட்டி உங்களை விட்டு விலகி போகும். மகிமை உங்களை விட்டு விலகி போகும். அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியாது. நீங்கள் உணர வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களாய் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் அந்நிய கிரியைகளையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது உங்களை அவர் பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். பாபிலோன் குமாரத்தினுடைய கைக்கு அவர் நீங்களாக்கி விடுவார் என்றான். அந்த வார்த்தையின்படியே அவர்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறவர்களாய் இருந்தாங்க. தேவனையும் ஆராதிக்கிறவர்களாய், அந்நிய தேவர்கள் அஸ்தரோத்துக்கும் இடம் கொடுக்கிறவர்களாய், பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் தேவனை நோக்கி மிஸ்பாவிலே மன்றாடி உபவாசம் பண்ணி மகள் பாவம் செய்தோம் என்று சொல்லி அவர் சமூகத்திலே தேவனிடத்துல முழங்கால் படியிட்டு ஜெபித்தார்கள். இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபித்த பொழுது கர்த்தர் அவர்களுக்கு இறங்கினார். அந்த அந்த வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கும். 1 சாமுவேல் 7வது அதிகாரத்துல 14வது வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7:14. பெலிஸ்தர் இஸ்ரவேலர் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்கள் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. ஹல்லேலூயா. பிற்பாடு மகிமை உண்டானது. அவர்கள் தங்களை சரி செய்து கொண்ட பொழுதோ, எதெல்லாம் சாத்தான் கையில பிடிக்கப்பட்டிருந்ததோ, எதெல்லாம் அந்த பெலிஸ்தர் கையில பிடிக்கப்பட்டிருந்ததோ, எந்த காரியத்துல எல்லாம் அவன் மண்ணை போட்டு பிடிச்சு வைச்சிருந்தானோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்தார்னா அவர்களுக்கு திரும்ப கிடைக்கும்படி செய்தார். அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தர் கையிலே இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள். இன்னைக்கு உங்கள் எல்லைகள் யார் கையிலே இருக்கிறது? அவைகளை பெலிஸ்தரின் கையிலே இல்லாதபடிக்கு நீங்கள் விடுவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அன்னைக்கு இஸ்ரவேலருக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்ததா? பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு பிற்பாடு மகிமையை கொடுத்தார். பெட்டி பிடிக்கப்பட்டது, மகிமை விலகி போயிற்று. அந்நிய தேவர்களை வணங்காதபடிக்கு அஸ்தரோத்தை விட்டு பாகால்களை சேவிக்கிறதை விட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய தங்கள் இருதயங்களை திருப்பிக் கொண்ட பொழுதோ, எந்ததெல்லாம் இவங்களுடைய பட்டணங்கள் பெலிஸ்தர் கையில இருந்ததோ அவைகள் எல்லாம் இவர்கள் திரும்ப அவர்கள் கைக்கு கிடைத்தது. பெலிஸ்தர் கையிலே இராதபடிக்கு தங்களை விடுவித்துக் கொண்டார்கள். தங்களை முற்றிலுமாய் விடுவித்துக் கொண்டார்கள். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம் சியோன் குமாரத்தியா இருந்தும் நம்ம பெலிஸ்தர்களுக்கு நடுவுல இருக்கிறோம்னா, நம்ம பாபிலோன் குமாரத்தின் நடுவுல இருக்கிறோம்னா, நம்மை குறித்து ஒரு ஜாக்கிரதை நமக்கு வேணும். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில மகிமை இழந்து காணப்படுகிறோம். செபிக்கிறோம், துதிக்கிறோம், உபவாசிக்கிறோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஆனாலும் மகிமையை பெருசா நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியல, அதை பெற்றுக்கொள்ள முடியல. ஏன் நம் மகிமையை பெற்றுக்கொள்ள முடியல? ஏன்னா நாம் விடுவித்துக் கொள்ளல. இஸ்ரவேலர்கள் அவர்கள் பெலிஸ்தர் கையிலே பிடிக்கப்பட்டு பெலிஸ்தர் கையில அவர்கள் பட்டணங்கள் இருந்த பொழுது தங்களுடைய மகிமை இழந்து போய் காணப்பட்டார்கள், இழந்து போய் இருந்தார்கள். ஆனால் மிஸ்பாவிலே கூடி தங்களை ஒருமுகப்படுத்தி அவர் சமூகத்திலே தங்களை விட்டு கொடுத்த பொழுதோ இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தர் கையில் இராதபடிக்கு தங்களை விடுவித்துக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையிலும்
பிள்ளைகளுமே நாமும் இந்த நாள் ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். சத்துரு வெள்ளம் போல் வருகிறா, ஒவ்வொரு முறையும் ஆவியான நம்மளுக்கு விரோதமாய் கொடியேற்றி ஜெயம் எடுக்கிறா. உண்மைதான், ஜெபிக்கிற, உபவாசிக்கிற, துதிக்கிற, ஆனா பெரிய விளைவுகள் என் வாழ்க்கையில பார்க்க முடியல, ஒரு மகிமையை பார்க்க முடியல, வாஞ்சிக்கிற அந்த ஸ்தானத்துக்கு கடந்து செல்ல முடியல, வாஞ்சிக்கிற மகிமையை பார்க்க முடியல, நிறைய ஆவிக்குரிய அனுபவங்கள் பெற்றுக்கொள்ள முடியல, ஒரு ஒரு மலட்டுத்தன்மை வாழ்க்கையில காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே மகிமை காணப்படும். உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள், டெலிவர் யோர் செல்ஃப். அதிலிருந்து கம் அவுட் அண்ட் டெலிவர் யோர் செல்ஃப். உங்களை அவைகளிலிருந்து இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தர் கையிலே இராதபடிக்கு தங்களை விடுவித்துக் கொண்டார்கள். அப்பொழுது அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாயிருந்தது. சமாதானம் இல்லையா, மகிமை வாழ்க்கையில காணப்படலையா, பெட்டி எங்க தொலைஞ்சு போச்சுன்னு பாருங்க, எந்த இடத்துல பெலிஸ்தர் கையில சிக்கி கொண்டோன்னு பாருங்க. அதுல இருந்து நம்மை விடுவித்துக் கொண்டால் மறுபடியுமாய் பிற்பாடு மகிமை உண்டாகும். சிம்சோன்ற பெட்டி பிடிக்கப்பட்ட பொழுதோ அவன் வாழ்க்கையில மகிமை எடுக்கப்பட்டு போயிற்று. 2 கண்களும் பிடுங்கப்பட்டவனாய் ஒரு ரட்சகனா கர்த்தர் நிறுத்தியிருந்தாரு, பெரிய ராட்சதனா நிறுத்தியிருந்தாரு. அவன் பெலிஸ்தர்கள் அப்படியே அழித்து போட்டான். கழுத தாடை எலும்பு வச்சு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் அழித்து போடுகிறான். நரிவாளை வச்சு அவங்க வயல்லாம் சேதப்படுத்துறான். இப்படி பலத்த வல்லமை ஒருவனுக்குள்ள இறங்கி கிரியை செய்து கொண்டிருந்த பொழுது இந்த சிம்சோன் என்கிற பெட்டி யாரிடத்துல பிடிக்கப்பட்டது? பெலிஸ்தர் கையில பிடிக்கப்பட்டது, தெலீலாள் கையில பிடிக்கப்பட்டது, வேசியின் கையில பிடிக்கப்பட்டது, பாவத்தின் கையில பிடிக்கப்பட்டது. இந்த பாவத்தின் கையில இருந்தபடினாலே அவனால் அவன் மகிமையை அவன் வாழ்க்கையில காண முடியல. பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு எடுக்கப்பட்டு போயிட்டாரு. மகிமை அவன் வாழ்க்கையை மறைந்து போனபடினாலே கண்கள் பிடுங்கப்பட்டு வாழ்க்கையில ஒரு கேளிக்கைக்குரிய பொருளாய் பெலிஸ்தர்கள் நடுவிலே நிறுத்தப்படுகிறான். அவன் மறுபடியுமாய் பரிசுத்த ஆவியானவர் தனக்குள்ள இல்ல அப்படிங்கிற அந்த காரியத்தை அறிந்து கொண்ட பொழுது, மறுபடியும் வல்லமை எனக்குள்ளே புறப்பட்டு வந்தால்தான், நான் இந்த பகுதியிலிருந்து என்னை விடுவித்துக் கொண்டால்தான் மறுபடியும் திரும்ப கிடைக்கும், திரும்ப கிடைக்கும், திரும்ப மகிமை கிடைக்கும் என்று அறிந்து கொண்ட சிம்சோன் நியாயாதிபதிகள் எடுத்து வாசித்தீங்கன்னா 16வது அதிகாரத்துல நினைக்கிற தன்னை ஒப்பு கொடுத்து இந்த ஒரு விஷயம் நினைத்தருளும் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபித்த, ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை தேடுகிறேன், உம்மை துதிக்கிறேன், இயேசப்பா உம்மை தொழுது கொள்ளுகிற உண்மைதான், உம்மை பற்றி கொள்ளுகிற உண்மைதான், உமக்காய் ஊழியம் செய்கிற உண்மைதான். ஆனா என் வாழ்க்கையில மகிமையை நான் காண முடியல, என் வாழ்க்கையில மகிமை இல்ல, நான் மகிமை இழந்து காணப்படுகிறேன் என்று சொல்லுகிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சிம்சோன்ற பெட்டி வாழ்க்கையில மகிமை தொலைந்த பொழுது அவன் பெலிஸ்தரிடத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டான். இஸ்ரவேலர்கள் அந்த வசனம் சொல்லப்படுகிறது 1 சாமுவேல் 7வது அதிகாரத்துல, இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தரிடத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டார்கள். அவர்கள் பெலிஸ்தர் கையிலே கொடுத்த எல்லா பட்டணங்களும் மறுபடியும் திரும்ப அவர்களுக்கு கிடைத்தது. இன்னைக்கு நிறைய காரியத்தை இழந்து நிற்கிறீங்க, நிறைய காரியங்களை விட்டு போயிருக்குது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள், அப்பொழுது பிற்பாடு உன் வாழ்க்கையிலே மகிமை உண்டாகும், பிற்பாடு மகிமை உண்டாகும். சிம்சோன் தன்னை விடுவித்துக் கொண்டான் அந்த இடத்திலிருந்து. ஒரு விஷயம் நினைத்தருளும் என்று பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பொழுதோ மறுபடியும் அந்த மகிமை உண்டானது. மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். மறுபடியுமாய் பலத்த சேனையா அந்த இடத்துல நின்னு அநேக பெலிஸ்தர்களை அழித்து போடுகிறான். அவன் உயிரோடு இருக்கும்போது மரித்து போனவர்களை காட்டில அவன் சாகும்போது அவனோடு கூட மரித்தவர்கள் அதிகம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒரு சோர்வு, நம்ம நம்ம ஆண்டவரை தேடுறோம், ஊழியம் பண்றோம், எல்லாம் நம்ம ப்ரிப்பேர்டா தான் வரோம், ஒவ்வொரு நாளும் இருக்கிறோம். ஆனாலும் நம்ம வாழ்க்கையில பெருசா எந்த விளைவையும் பார்க்க முடியல, எந்த விளைவையும் பார்க்க முடியல. அப்ப எந்த இடத்துல சர்வத்தையும் பிடித்துக் கொண்டு நம்ம ஆண்டவரையும் பிடித்துக் கொண்டிருக்கிறோம், அந்நிய தேவர்களையும் பிடித்துக் கொண்டு, பாகால்களையும் பிடித்துக் கொண்டு நம்ம ஆண்டவரோட நன்மைகளையும் வேணும் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இதுவும் வேணும் அதுவும் வேணும் என்று சொல்லி ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் மைண்டோடு கூட இருக்கும் என்று சொன்னா நம்ம தேவனுக்காய் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் பரிசுத்த தேவனுக்காய் நாம் தனித்துவமாய் மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பெலிஸ்தரோட எல்லைக்குள்ள நான் இருக்க மாட்டேன், இந்த பாபிலோன எல்லைக்குள்ள நான் இருக்க மாட்டேன். நான் போன் எடுத்தாலும் பாபிலோன காரியங்கள் என் வாழ்க்கையில வராது. நான் டிவி பார்த்தாலும் எந்த ஒரு பெலிஸ்தரின் எல்லைக்குள்ள நான் நுழைய மாட்டேன். அப்படி நுழைந்திருந்தேன் என்றால் குடும்பமாய் நாங்கள் அவைகளிலிருந்து எங்களை விடுவித்துக் கொள்ளுகிறோம். இந்த பெலிஸ்த கிரியைகளிலிருந்து விடுவித்துக் கொள்ளுகிறோம், அந்த அசீரிய வல்லமைகளிலிருந்து விடுவித்துக் கொள்ளுகிறோம், மீதியானிய கிரியைகளிலிருந்து எங்களை நாங்கள் விடுவித்துக் கொள்ளுகிறோம். எங்க வாழ்க்கையில பிற்பாடு மகிமை உண்டாகும், பிற்பாடு மகிமை உண்டாகும். இந்த வார்த்தையின்படி இந்த காலங்களில் யாரெல்லாம் ஆண்டோட சமூகத்துல அப்பா வியாதியில நாங்க கஷ்டப்படுறோம், பிரச்சனையில கஷ்டப்படுறோம்,
எதிர்ப்புகளை கஷ்டப்படுறோம், தவறான சிந்தனைகளை கஷ்டப்படுறோம். என் வாழ்க்கையில மகிமை இழந்து காணப்படுகிறது. மகிமை இழந்து போறதுக்குன்னா என்ன? பரிசுத்தாவியரோட சத்தம் கேட்கல, எதை நோக்கி போறோம்னு தெரியல, ஒரு வெறுமையான ஒரு சூழ்நிலை, எல்லாம் எடுக்கப்பட்டது போல இருக்கு, கர்த்தர் கூட இல்லையோ, அவர் என்ன நடத்தலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதா மகிமை இல்லாத சூழ்நிலை, மகிமை எடுக்கப்பட்ட சூழ்நிலை. ஆனா ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தா கூட இஸ்ரவேலர்கள் கர்த்தரிடமாய் தங்களை ஒருமுகப்படுத்தி மனம் திரும்பி அழுத பொழுது கர்த்தர் திரும்ப கிடைக்கும்படி செய்தது போல, சிம்சோன் திரும்பின பொழுது திரும்ப வல்லமை கிடைக்கும்படி செய்தது போல, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் திரும்ப திரும்ப எதெல்லாம் இழந்து நின்னு வேதனையோடு இருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா இந்த கால வேளைகளை சொல்லுகிறார். திரும்ப கிடைக்கும், திரும்ப கிடைக்கும், திரும்ப கிடைக்க வைப்பேன் வாக்கு கொடுக்கிறார். அவைகளை திரும்ப 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 உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்வீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்பா, இதெல்லாம் நான் இழந்துட்டேன் ஆண்டவரே, இதெல்லாம் நான் இழந்துட்டேன் ஆண்டவரே, என் கையை விட்டு போனது போல இருக்குன்னு சொல்றீங்களா? பரிசுத்த ஆவியானவர் இது எல்லாத்தையும் உங்களுக்கு ரெஸ்டோர் பண்ணி கொடுக்க வல்லவர். பிற்பாடு மகிமை உண்டாகும், பிற்பாடு மகிமை உண்டாகும். உங்களோட வாழ்க்கையில பிற்பாடு மகிமை உண்டாகும். அகெயின் God will restore your glory. உங்களுடைய மகிமையை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். இழந்து போயிருக்கிற, வறண்டு போயிருக்கிற உங்க வாழ்க்கைய செழிப்பாய் மாற்றுவார். நம்புறீங்களா? என் ஆண்டவர் அதை செய்வார். நம்புறவங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் கொடுத்த நல்ல காலை வேலைக்காய் நன்றி. இந்த காலை வேளையில நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவர், இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். பிற்பாடு எங்கள் வாழ்க்கையிலே மகிமை உண்டாவதாக, எங்கள் படிப்பிலே மகிமை உண்டாவதாக, எங்க வேலை செய்யற ஸ்தலத்துல மகிமை உண்டாவதாக, ஆண்டவர் என் வீட்டுக்குள்ள மகிமை உண்டாவதாக, என் திருச்சபைக்குள்ள மகிமை உண்டாவதாக, என் வாழ்க்கையில மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றையும் இழந்து ஒரு இருள் நிறைந்த சூழ்நிலையில் இருப்பது போல சோர்ந்து போய் காணப்படுகிற எனக்கு, பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற என்னை ஆண்டவரே நான் விடுவித்துக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன். நான் உங்க சமூகத்துக்கு ஓடி வர ஆயத்தமா இருக்கிறேன். என்னை சரி செய்து கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன். என் வாழ்க்கையில மகிமையை உண்டாக்க போறதுக்காய் நன்றி, மகிமையை திரும்ப கொடுக்க போறதுக்காய் நன்றி. ஆமேனப்பா. நான் அப்படி ஒரு தரிசனத்தை பாக்குற, தூள்லையும் சாம்பல்லையும் நிறைய பேரை பிசாசு அப்படி உட்கார வைத்திருக்கிறான். ஆனா கர்த்தர் மறுபடியும் உன்னை எழும்ப பண்ணுகிறார், உன்னை எழும்ப பண்ணுகிறார். உன் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொல்லி உன் சூழ்நிலையில நீ அப்படியே உட்கார்ந்து இருக்கிற தூள்லையும் சாம்பலையும் கர்த்தர் உன்னை உதறி, அதை விட்டு உன்னை உதறி உன்னை தூக்கி எடுத்து நீ நிற்கும் பொழுது நீ எப்படி நிற்கிறனா? ஒரு சேனையாய் நிற்கிற. உன் தோல்ல சாம்பல் இல்ல, உனக்கு உன் தோல்ல தூள் இல்ல, உனக்கு அழுத்தம் இல்ல, உனக்கு நுகத்தடி இல்ல, அவைகள் முறிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உனக்கு மகிமையை கொடுத்திருக்கிறார். மறுபடியுமாய் அவர்கள் கர்த்தருடைய சேனைகளாய் புறப்பட்டார்கள், அடிமைகளாய் அல்ல. தீர்க்க தரிசனமா இங்க இருக்கிற இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவருக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய சேனைகளாய் புறப்படுவீர்கள், அடிமைகளாய் அல்ல. ஐயோ, இந்த பாவத்துல விழுந்துட்டேனே, ஐயோ இந்த பிரச்சனையா இருக்குது, இல்ல, கர்த்தர் மறுபடியும் உங்களை அடிமைகளாய் அல்ல, உங்களை சேனைகளாய் புறப்பட செய்வேன், மகிமையை திரும்ப அளிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அப்பா. யாரெல்லாம் நம்பிக்கையோடு கூட ஜெபித்தாங்களோ, கேட்டாங்களோ, அவங்க வாழ்க்கையில பிற்பாடு மகிமை உண்டாவதாக, மகிமையை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் மாறுவார்களாக. உன்னத கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கும் மறவாதே. ஆமேன். God bless you.